ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாரம்பரிய அரிசியான காட்டியான அரிசியை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது ஒரு சிவப்பரிசி. இது நெற்பயிர் உயரமாக வளருமா, ஒரு யானையை மறைக்கும் அளவுக்கு ஹைட்டாக வளருமா. அதனால இந்த அரிசிக்கு இந்த பெயர் வந்திருக்கு. இந்த அரிசியை வச்சு குழந்தைகளுக்கு மிகவும் சத்தான சாப்பாடு செய்து கொடுக்கலாம். பிள்ளைகள் உயரமாக வளர ஹெல்ப் பண்ணும். இந்த அரிசியை வச்சு நான் இப்போ தோசை சுட போகிறேன். அதுக்கு 3 கப்பு காட்டியான அரிசி, அதுக்கு கூட காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு கூட 1 கப்பு உளுந்து சேர்க்கணும். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு உளுந்து, 1 கப்பு பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசியை அதுக்கு கூட சேர்த்து 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி நல்லா கழுகி எடுத்து ஊற வைக்கணும். 8 மணிக்கூர் நல்லா கழுகி எடுத்து ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த காட்டு யானம் அரிசி 3 கப்பு, 1 கப்பு உளுந்து, 1 கப்பு இட்லி அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 8 மணிக்கு ஊற வச்சாச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அடித்து அதை புளிக்க வைக்கணும். நைட்டு ஃபெர்மெண்டேஷனுக்கு வேண்டி புளிக்க வச்சு காலையில் சுடணும். அதை அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் 2 ட்ரிப்பாக நம்ம ஊற வச்சு தண்ணியை ஊற்றியே அரைக்கலாம். இப்போ நம்ம 2 ட்ரிப்பாட்டு அந்த அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சியில் இப்படி கட்டியாட்டு நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த அந்த தோசை மாவில் நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு வேண்டி டேஸ்ட்டுக்கும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி புளிக்க வைப்போம். நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சு மார்னிங் நம்ம இது தோசை சுட்டு எடுக்கலாம். நம்ம காட்டியான தோசைக்கு அரைச்ச மாவை 8 மணிக்கூர் புளிக்க வச்சுருக்கோம் நைட் ஃபுல்லாக. அது நல்லா புளிச்சு வந்திருக்கு, நல்ல ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு தேவையான மாவு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ சுட்டு காமிக்கிறேன். அப்படி இருக்கும். இப்போ தோசை சுடலாம். இப்போ நம்ம தோசை சுடலாம். சூப்பராக வந்துடுச்சு. நல்ல ஹோலாக சூப்பராக அழகாக தோசை வந்திருக்கு. இப்போ வெந்த உடனே தோசையை 2 சைடும் அப்படி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். வெந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஹோலாக நம்ம அரிசி மாவில் சுடுற மாதிரியே வந்திருக்கு. இது காட்டியான அரிசியில் செஞ்சுருக்கிறேன். நல்ல ஹெல்த்தியான தோசை. இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க வீக்லி ஒன்ஸு. இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்ல அவைலபிளாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி வீக்கெண்டு செய்து கொடுக்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக நான் வெங்காய சட்னி அடிச்சிருக்கிறேன். நல்ல காரமாட்டு இந்த சட்னி கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கு டீயும் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃபுல் மீல் ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட்டியான அரிசியில் நம்ம இட்லியும் செஞ்சுருக்குறோம். அது சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு காம்பினேஷனாக ஒரு தேங்காய் துவையல் டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.